வணக்கம். தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள திருச்சி பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டங்களுக்கான பேருந்துகள் எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போங்க. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 5-6. இந்த 5-6ல் தான் தென் மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே நிற்கும். தென் மாவட்டம்னாலே நமக்கு என்னது ஞாபகம் வரும்? மதுரை பஸ்ஸு தான் மொதல் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்கிது. அதுக்கப்புறம் என்னென்ன ஊர் பேருந்துகள்லாம் நிற்கிதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த கிரானைட் தான் அதிகமாக பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள்லாம் இப்போதைக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஊருக்கு என்னென்ன பேருந்து நிறுத்தம்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், குடிநீர் இருக்குது ரைட் சைடில். திருச்செந்தூர் ரைட்டு. திருச்செந்தூர் நிறைய பேர் போவீங்க, நேராக இங்கே வந்துடுங்க. 5வது பிளாட்ஃபார்மில் நிற்கிது. அதுக்கப்புறம் சிவகாசி, செங்கோட்டை, அதுக்கெல்லாம் இங்கே தான் நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன ஊர் பாருங்கள், பேருந்து நிலையத்தை துவரங்குறிச்சி தென் மாவட்டமா? அண்ணாமலை. அடுத்தது என்னன்னு பாருங்கள், கம்பம் குமுளிக்கெல்லாம் இங்கே எரிக்க வேண்டியதுதான். எவ்வளோ ஒரு கொடைக்கானல், தேனிலாம் தென் மாவட்டம் தான். இங்கே அதற்கான பேருந்துகள் இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்துடுங்க. பொள்ளாச்சி தென் மாவட்டத்தில் வருமா? கோயம்புத்தூர் மேற்கு மாவட்டம்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துங்க, பொள்ளாச்சிக்கு இங்கே தான் வருது. வந்துருச்சு. ராமேஸ்வரம் இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். திண்டுக்கல், குமுளி, இது என்னத்தில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி, எல்லாம் கடற்கரை ஒட்டி போகிறது. இது இதுங்க ப்ளைவுட்டில் தான் செஞ்சுருக்காங்க இந்த மெட்டீரியலு. அதுக்கப்புறம் திண்டுக்கல்லுக்கு பேருந்து மணப்பாறைக்கு பேருந்து இங்கே தான் நிற்கும். பார்த்துங்க, எல்லாம் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். கடைகள்லாம் இப்படி தான் இருக்கும். மதுரைக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டாங்க. நிறையா பேருந்துகள் நிற்கும். ஏன்னா அதிகமாக பேருந்துகள் மதுரைக்கு தான் போயிட்டே இருக்கும். அது ஒரு சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திருப்பத்தூர் வழியாக மதுரைக்கு அதுவும் நிறையா சர்வீஸ் உண்டு. இந்த வழியிலையும் நிறையா சர்வீஸ் உண்டு. ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ